வெல்கம் டு ஜேஜே ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கோகோனட் மக்ரூன்ஸ். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு 3 பொருளை வச்சு நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஆர்டருக்காக தான் நான் கோகோனட் மக்ரூன்ஸ் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் டெசிகேட்டட் கோகோனட். இது கடையில் வாங்கின கோகோனட் தான். 100 கிராம் பவுடர் சுகர். இதுக்கு நான் இந்த செஞ்ச பிஸ்கெட் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் அதனால் 75 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் நீங்கள் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். நான் 2 முட்டையை நான் எடுத்துக்கிறேன். இந்த வெள்ளைக்கரு தான் நமக்கு தேவை. மஞ்சக்கருவை நம்ம தனியாக எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் போட்டு முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நல்ல பீட்டரால் நுரைச்சி வர்ற மாதிரி அடித்தாலே போதும். நான் எதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, அந்த கோகோனட்டோட டேஸ்ட் வரணுங்கிறதுக்காண்டி நான் குறையா சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு பீட் பண்ணாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா அந்த பவுடர் சுகர் கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப ஈஸியும் கூட. உங்களுக்கு இதே மாதிரி கோகோனட் மக்ரூன்ஸ் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நல்ல வாசனைக்காக நான் ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். இது நல்லா நம்ம பேக் ஆகும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்காக மட்டும்தான். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்த்தாலும் ஒன்று தான், சேர்க்காட்டாலும் பரவாயில்ல. நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டராக நம்ம சேர்த்துருந்தோம்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். எனக்கு அதனால தான் கொஞ்சம் மிக்ஸ் ஆக லேட் ஆகுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம பேக்கிங் ட்ரேயில் வச்சு பேக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் நம்ம எடுத்து வைக்கும்போது எல்லாமே ஒரே அளவில் நமக்கு வரும். இந்த ஸ்பூனில் எடுத்து இப்படி இந்த மாதிரி வச்சுக்கலாம். 160 டிகிரியில் 25லேருந்து 35 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு இது பேக் ஆயிரும். சூப்பராக பேக் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா கோல்டன் எல்லோ கலரில் பேக் ஆகி வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இது பேக் ஆகும்போது வீடு ஃபுல்லாக கோகோனட் ஸ்மெல் வந்தது. ஒரு தடவை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. வெறும் ஒரு 3 பொருள் இருந்தாலே போதும். நம்ம வீட்டிலேயே கோகோனட் மக்ரூன்ஸ் ஈஸியாக செஞ்சிடலாம். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இல்லை லேசாக சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப கருகிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. எங்கிட்ட எல்லா வகையான ப்ரௌனி ஸ்லாப்பு, க்ரீம் பர்த்டே கேக், டீ கேக்கு, ரோஸ் மில்க் கேக்கு எல்லாமே கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.